வணக்கம், வணக்கங்க. சார் இப்போ குவைத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் விபத்தில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க சார்? சார் இப்போ விபத்து நடந்து அங்கே நம்ம துறை சார்பாக தூதரங்கத்தின் மூலமாக கேட்டுன்னு வர்றோம். அதில் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக செய்திகள் நம்ம வரல. ஆனால் தமிழ் சங்கங்கள் மூலமாக அந்த செய்திகளை சேகரித்ததன் அடிப்படையில் ஒரு 5 பேர் இறந்து இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்துள்ளது. அதில் ராம கருப்பன், வீராசாமி மாரியப்பன், சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி, முகமது ஷரீப், புனாப் ரிச்சார்டு ராய் என்ற 5 நபர்கள் இறந்திருக்கக்கூடும் என்ற செய்தி தமிழ் சங்கங்கள் தெரிவிக்கின்றன. இது அதிகாரப்பூர்வமாக பதிவான பிறகு உரிய நடவடிக்கைகள் துறை சார்பாக மேற்கொள்ளப்படும். அதற்கு உண்டான தகவல்களும் அதுக்கு உண்டான அறிவுறுத்தலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறைக்கு நமக்கு அளித்துள்ளார்கள் என்பதுதான் செய்தி. சார் எந்தெந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்க சார்? ஏற்கனவே கருப்பண்ணன் ராமு ராமநாதபுரம் மாவட்டம் அப்படிங்கிற ஒரு தகவல் உறுதியாயிருக்கு. வேற எந்தெந்த மாவட்டங்களை சார்ந்தவங்க? பேராவூரணி, புதுவை, விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம் என்ற செய்தி தான் இது வரைக்கும் வந்திருக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் இன்னும் எதுவும் செய்தி வரல. வந்த உடனே அந்த செய்தியை சேகரிச்சுன்னு இருக்கிறோம். இப்போ அதை 4 மாடி கட்டடத்தில் 195 பேர் அங்கே தங்கி பணிபுரிந்தார்கள் என்ற செய்தி வந்திருக்குது. அதில் 48 பேர் இறந்த செய்தியும் 50க்கும் மேற்பட்டவர்கள் தீகாயத்துடன் சிகிச்சை பெற்று வர செய்தி தான் வந்துள்ளது. எத்தனை தமிழர்கள் அந்த இடத்துல இருக்காங்க சார்? இந்த இறந்தவங்களை தவிர்த்து காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை எதுனா தமிழக அரசு பெற முடிஞ்சுதா சார்? இல்லை, இப்போ தமிழக அரசு மூலமாக துறை மூலமாக இப்போ நம்ம கேட்பதற்கு தூதரங்கத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக அவர்கள் அந்த பட்டியல் கொடுத்த பிறகுதான் நம்ம அதிகாரப்பூர்வமாக செய்தி சொல்லப்படும். எனவே வந்திருக்கிற செய்தி தான் இப்போ உங்களிடத்துலையும் பகிர்ந்துக்கிறோம். மற்றவங்க கேட்குறவங்க கிட்டே அந்த செய்திகளை சொல்கிறோம். உங்கள் மூலியமா கிடைக்கிற செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லினே இருக்கோம். தமிழகத்திலிருந்து அயலகத்துறை அதிகாரிகள் யாருன்னா குவைத் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இப்போ அந்த ஆலோசனைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த முழு விவரம் கிடைத்த பிறகு அது முடிவெடுக்கப்படும். உங்கள் தகவலுக்கு நன்றி சார். நன்றி.